வணக்க மக்களை, சட்டமன்ற மிக முக்கியமான தகவல் ஒன்று வெளியாகி இருக்கிறதாம். கடைசி நேரத்தில் அதிர்ச்சியா? என்டிஏ கூட்டணியில் புதிய கட்சி தமிழக அரசியலில் அதிரடி திருப்பம் என்ன? வாங்க வீடியோவை முழுமாக்கலாம். அதாவது தமிழகத்தில் வரக்கூடிய இந்த 2026 சட்டமன்ற தேர்தல் இன்னும் ஒரு மாத காலம் மட்டுமே இருக்கும் சூழல் தான் தமிழக அரசியலிலே ஒரு பரபரப்பை நிலவக்கூடிய சூழல் தான் இந்த தேர்தல் அமையும் என்பதை தேர்தல் ஆணையம் அறிவித்திருக்கிறது. இந்த வகையில் தான் ஏப்ரல் 23ஆம் தேதி தமிழகத்தில் உள்ள அனைத்து தொகுதிகளுமே கண்டிப்பாக தேர்தல் நடைபெறும் என்பதை தேர்தல் ஆணையம் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த வகையில் தான் அதாவது அதிமுக பாஜக கூட்டணி என்பது தமிழகத்தில் ஒரு வலுவான கூட்டணியாக பார்க்கப்பட்டாலும் அதில் உள்ள உள்கட்சி விவகாரம் என்பது நாளுக்கு நாள் தீவிரமடைந்திருக்கிறதா. அதாவது அதிமுகவுடன் கூட்டணி வைத்துள்ள பாஜகவிற்கு தொகுதி பங்கீட்டில் ஒரு இழுபறி நிலை நீடித்துக் கொண்டு வருவதால் தான் அரசியலிலே ஒரு புதிய திருப்பம் எழக்கூடிய நிலவில் தான் சூழல் உருவாகி இருக்கிறது. 2026 சட்டமன்ற தேர்தல் களம் சூடுபிடிக்க தொடங்கிய நிலையில் பல்வேறு சிறிய கட்சிகள் அமைப்புகளும் தங்களது அரசியல் நிலைப்பாட்டை தீவிரமாக அறிவித்து வருகிறது. இதன் மூலமாகத்தான் ஒரு பகுதியாக மக்கள் தேசம் கட்சியின் தலைவர் அதாவது ஆசை தம்பி மற்றும் அக்கட்சியின் முக்கிய நிர்வாகிகளெல்லாம் பாரதிய ஜனதா கட்சியின் மூத்த தலைவர் நயினா நாகேந்திரன் நேரில் சந்தித்து தங்களது ஆதரவை பாஜகவிற்கு தெரிவித்திருக்கிறார்கள். அதாவது வரும் தேர்தலில் இந்த தேசிய ஜனநாயக கூட்டணியில் நிபந்தனையற்ற முழு ஆதரவை வழங்குவதாகவும் இக்கூட்டணியில் வெற்றிக்காக நாங்கள் எல்லாம் தேர்தல் களத்தில் கண்டிப்பாக முனைப்புடன் பாடுபட போவதாகவும் அவர்கள் உறுதியளித்துள்ளார்கள். அதாவது சிறிய கட்சியின் இத்தகைய ஆதரவு திரட்டல் என்பது தேர்தல் களத்தில் கூட்டணிகளை பலத்தை அதிகரிக்கும் ஒரு முக்கிய நகர்வாகத்தான் பார்க்கப்படுகிறதா. அதாவது ஆளும் திமுக அரசானது தனது கூட்டணியை வலுவாக வைத்திருக்கும் நிலையில்தான் அதிமுகவின் பாஜக கூட்டணியும் தன் வரும் சிறிய கட்சிகளை தங்களுடன் இணைப்பதன் மூலம் கண்டிப்பாக மேலும் பலம் சேர்க்கும் விதமாகத்தான் இந்த சிறிய கட்சியின் கூட்டணி என்பது கண்டிப்பாக உறுதி செய்யப்பட்டிருக்கிறதா. இந்த வகையில்தான் இந்த வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தலில் கண்டிப்பாக பாஜகவுடன் சிறிய கட்சிகள் எல்லாம் கூட்டணி வைக்கும் நிலையில்தான் அது கண்டிப்பாக அதிமுகவிற்கு ஒரு பெரிய பலமாக இருக்கக்கூடிய சூழல் தான் தமிழக அரசில் உருவாகி கொண்டிருக்கிறதா. இந்த வகையில்தான் வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தலில் அதாவது அதிமுகவுடன் கூட்டணி வைத்துள்ள பாஜகவிற்கு கொடுக்கப்பட்டுள்ள அந்த 27 தொகுதிகளில் கண்டிப்பாக அவர்கள் வெற்றி பெறுவார் என்றுதான் பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். அது மட்டுமின்றி அந்த 27 தொகுதியிலுமே அதாவது கண்டிப்பாக பாஜக ஈஸியாக வெல்லக்கூடிய சுலபமாக வெல்லக்கூடிய தொகுதிகள் இல்லை என்பது ஒருபுறம் அரசியல் வட்டாரத்திலே ஒரு பரபரப்பை கிளப்பியிருக்கிறதா. அதாவது பாஜகவின் மாநில மூத்த தலைவரான அதாவது அண்ணாமலை அவர்கள் இந்த வேட்பாளர் பட்டியல் இடம்பெறவில்லை என்ற செய்தி அரசியலிலே ஒரு புதிய பரபரப்பை கிளப்பியிருக்கிறதா. இந்த வகையில்தான் கண்டிப்பாக அதாவது பாஜக வெளிவிடாத இந்த வேட்பாளர் பட்டியலில் மீண்டும் திருத்தமெல்லாம் கண்டிப்பாக கொண்டு வரப்பட்டு அண்ணாமலை அவர்களுக்கு கோவை தொகுதியில் கண்டிப்பாக ஏதாவது ஒரு தொகுதி ஒதுக்கப்படும் என்ற நிலையில்தான் இந்த அரசியல் வட்டாரங்கள் தெரிவிக்கிறதாம். இந்த நிலையில்தான் அண்ணாமலை அவர்கள் கண்டிப்பாக வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தலில் அவர் வேட்பாளர் பட்டியலில் இடம்பெற்று அவர் எந்த தொகுதியில் போட்டியிடுவார் என்பதுதான் மக்களிடம் ஒரு கேள்விக்குறியாக பார்க்கப்பட்டு வருகிறது. இதனைத் தொடர்ந்தால் இந்த 2026 சட்டமன்ற தேர்தலில் யார் முதல்வர் வேட்பாளர் என்பதுதான் கண்டிப்பாக அனைவரும் பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். மேலும் இது போன்ற வீடியோக்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும். நன்றி, வணக்கம்.